இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். வாகனம் மரத்தில் மோதியது, 4 பலி. வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் 4 உயிரிழந்தனர். இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை அதிகாலை 2:20 மணியளவில் பொட்டலிஞ்சயா பண்டார் சௌஜானா புத்ரா சவுத் கிளாங்வேலி எக்ஸ்பிரஸ் விரைவு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்தது. 4 ஒருவர் காரிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். 3 காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கினர் என்று ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். நாட்டின் 68வது சுதந்திர தினத்தையொட்டி பேரா மாநில அளவில் கொண்டாடப்பட்ட சுதந்திர தின விழாவில் மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரின் ஷாவை நோக்கி ஓடி சென்று அணுகிய பெண் ஒரு சீன மாது என்று கூறப்படும் தகவலை புக்கிட் அமான் சிஐடி இயக்குநர் டத்தோ குமார் முத்துவேல் மறுத்தார். அந்த பெண் ஒரு மலாய்க்கார பெண் என்று டத்தோ குமார் விளக்கம் அளித்தார். நாட்டின் மேன்மைக்குரிய நிகழ்வில் சீன மாது ஒருவர் இந்த காரியத்தை புரிந்ததாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வரும் செய்தி தொடர்பில் டத்தோ குமார் இந்த விளக்கத்தை தந்துள்ளார். நகர்ப்புற புதுப்பித்தல் சட்டம் தொடர்பாக பொம்மலாட்ட அரசியல் வேண்டாம் என்று எதிர்க்கட்சியினருக்கு வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கார்மிங் வலியுறுத்தியுள்ளார். இந்த சட்டத்தை எதிர்க்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோசரி ஹம்சா ஜைனுடின் உறுதி அளித்து இருந்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆனால் இது தொடர்ந்து பொம்மலாட்ட அரசியலாக நடத்தப்பட்டு வருகிறது என்று ngா கார்மிங் தெரிவித்தார். TUDM எனப்படும் மலேசிய ஆகாய படையுடன் ஒன்றித்தவர் ரஞ்சித் சிங்கில் வயது 78 ஆகிறது. ஒரு சீக்கியவரான ரஞ்சித் சிங் TUDMில் 36 ஆண்டுகள் பணியாற்றியவர். சீக்கிய சமூகம் நாட்டின் பாதுகாப்பு படையில் பணியாற்றிய நீண்ட நெடிய வரலாறு உண்டு. இப்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே சீக்கிய சமூகத்தின் எண்ணிக்கை உள்ளது. ஜஸ்வான் சிங் என்பவர் தேசத்தந்தை துங்கு அப்துல் ரஹ்மானின் ஹெலிகாப்டர் ஓட்டுநர் ஆவார். அதன் பிறகு TUDMில் பெயர் சொல்லத்தக்கவர் ரஞ்சித் சிங். 3500 மணி நேரம் ஹெலிகாப்டரை செலுத்தி பறந்த அனுபவத்தை கொண்டவர். கோலாலம்பூரை தளமாக கொண்ட ரஞ்சித் சிங் ஒரு மருத்துவராக வரவேண்டும் என்றும் குடும்பம் விரும்பினாலும் அதற்கான பொருளாதார வசதி இல்லை. பத்திரிகையில் வந்த ஒரு விளம்பரத்தை பார்த்து பலமுறை விண்ணப்பித்து கடைசியில் TUDMில் வேலை வாய்ப்பு கிடைத்தது. கோலாலம்பூரிலிருந்து அடிக்கடி சபா சரவாக்கிற்கு ஹெலிகாப்டரை செலுத்தியாக வேண்டும். 1968 TUDMில் இணைந்த தமக்கு பேரா கரிக்கில் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளை துடைத்தொழிப்பதில் பெரும் பங்களிப்பு உள்ளதாக 2003 ஆண்டில் ஓய்வு பெற்ற ரஞ்சித் சிங் மர்டேகா செய்தியில் பகிர்ந்து கொண்டுள்ளார். TUDMில் உயரிய பதவியான பிரிகேடியர் ஜெனரல் அந்தஸ்தை பெற்ற முதல் சீக்கியர் ரஞ்சித் சிங் ஆவார். 68வது சுதந்திர தினத்தை கொண்டாடிய மலேசியாவிற்கு அமெரிக்கா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் கட்டி காக்கப்பட்டு வரும் இருவழி நல்லுறவு தொடர்ந்து மென்மையுற வேண்டும் என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அமைதி, பாதுகாப்பு, செழிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த நல்லிணக்கம் காக்கப்பட வேண்டும் என்று மலேசியாவிற்கு அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜொஹூர் ஸ்கூடாய் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பலாபேஸ் பயிற்சியாளர் ஷம்சுல் ஹரிஸ் சம்சுடின் உடலில் நடத்தப்பட்ட 2வது சவ பரிசோதனை முடிவை அடிப்படையாக கொண்டு அவரின் இறப்பு குறித்து மரண விசாரணை நடத்தப்பட வேண்டுமா என்பது குறித்து சட்டத்துறை அலுவலகம் முடிவு செய்யவிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை செய்யவிருக்கின்றனர். அவர்கள் அளிக்கும் விளக்கத்தின் அடிப்படையில் அந்த பயிற்சி மாணவனின் மரணம் தொடர்பில் முடிவு செய்யப்படும் என்று சட்டத்துறை தலைவர் டுசுகி மொக்தார் தெரிவித்தார். அந்த மாணவனின் உடலில் காயங்கள் இருப்பது 2வது பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் டத்தோ நரான் சிங் அறிவித்து இருப்பது தொடர்பில் சட்டத்துறை தலைவர் கருத்துரைத்துள்ளார். ஹோட்டல் ஒன்றில் தனித்து வாழும் மாதுவுடன் உறவில் இருந்ததாக நம்பப்படும் திருமணமான ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சபா லஹடத்தோவில் இஸ்லாமிய சமய அதிகாரிகள் ஹோட்டல் ஒன்றில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது அலங்கோல நிலையில் காணப்பட்ட அந்த மாதுவும் ஆடவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கையில் மொத்தம் 60 அறைகள் சோதனையிடப்பட்டதாக சமய அதிகாரி மர்டி அரிஃபின் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.